எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனலுக்காக ஒரு குட்டி இன்ட்ரோ வீடியோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி தம்ப்நெயில்லயே பார்த்திருப்பீங்க. கோல்ட் ஜுவல்லரி ஷாப்பிங் ரிலேட்டட் வீடியோ தான் இது. நான் தங்கமயில் ஜுவல்லரி கோயம்புத்தூர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேங்க. என்னோட ஹானஸ்ட்டான ரிவ்யூ, கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இனிஷியலாவே இந்த பிளெயின் கோல்டுல தான் செயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ அவ்வளவா எனக்கு செட் ஆன மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ரோஸ் கோல்ட் செக்ஷன் போயாச்சு. எனக்கு இந்த செயின் வந்து ரொம்ப பர்சனலா புடிச்சிருந்துச்சு. அம்மாவுக்குமே கொஞ்சம் புடிச்சிருந்தது. பட் என்னன்னா, ரோஸ் கோல்ட்னாவே உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே அதிகமாகும். இதுவுமே ரோஸ் கோல்ட் தாங்க. பட் என்னன்னா, ஃபங்ஷனுக்கெல்லாம் போடுற மாதிரி ஃபேன்சியா இருந்துச்சு. பட் கிராம் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். பட் டைமண்டே வாங்கிக்கலாம்ல. இது ரோஸ் கோல்ட்ல வாங்குறதுக்கு பிளெயின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி செக் பண்ண வந்திருந்தோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். நான் வாங்கல. எனக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு நானே என்ன பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். இந்த செயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பவுன் இல்ல 3 பவுனுக்கும் கம்மியா பேக் செயின் ஆட் பண்ணா மேபி ஒரு 3 பவுன் அந்த மாதிரி வரலாம். பட் ஆனா டைமண்ட்ல இவ்ளோ கம்மியான ஒரு கிராம்க்கு இது ஓகே தான். பட் நான் வந்து ரெகுலர் யூஸ் மினிமலான ஜுவல்லரி அப்படிதான் பார்க்க வந்திருந்தேன். இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாலர் மட்டும் உங்களுக்கு டைமண்ட்ல வரும். இதே மாதிரி இன்னொரு செயின் பார்த்தீங்கன்னா, டாலர் அட்டாச்ட் ஆயி வந்திருக்கு. உங்களுக்கு இது பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் பெருசா, இது பக்கத்திலேயே ஒயிட் கலர் ஸ்டோன் எல்லாமே டைமண்ட் தான். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா, யூனிக்கா இருந்துச்சு. பட் என்னன்னா, இது நாங்க வாங்கல. பட் நான் எது வாங்குனேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபைனலா காமிக்கிறேன். இந்த செயின நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணவே தேவையில்லன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருந்த இன்விசிபிள் செயின் இதுலயே வந்து டைமண்ட்ல வரும்போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பட் எவ்ரிடேக்கு போட்டா செட் ஆகாது. ஏன்னா, நான் மோஸ்ட்லி வந்து ட்ரெடிஷ்னல் போட மாட்டேன் வீட்ல. அப்புறம் வெளிய போம்போது கூட ஜீனுக்கெல்லாம் இது செட் ஆகாது ஆப்வியஸ்லி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டாருக்கு நடுவுல இருக்க ஒரு ஸ்டார் மட்டும் டைமண்ட்ல வரும். இதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா, அவ்வளவா எனக்கு அங்க பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவா ஃபீல் ஆகல. இந்த செயின் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டாலர் மட்டும் வரும் டைமண்ட்ல. பட் சிம்பிளா இருந்துச்சு. இன்விசிபிள் செயின்ல போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கிராம் ரொம்ப கம்மி தான். செயின் வாங்குற பிளான்ல தான் போனேன். பட் கம்மி கிராம்லயே எனக்கு புடிச்ச மாதிரி செயின் கிடைச்சதுனால, பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்க்கு ஒரு குட்டியா ஸ்டட் மட்டும் வாங்கிக்கலாம் எவ்ரிடே வியர்க்கு அப்படின்னு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சு நான் 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரமா ஷாப் பண்ணி டயர்ட் ஆனதுனால காஃபி பிரேக். அதுக்கப்புறம் பாப்கார்ன் எல்லாமே சாப்பிட்டேன். பட் வீடியோ எடுக்க தான் மறந்துட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பிரேஸ்லெட் பார்க்கலாமா? இல்ல ஸ்டட் பார்க்கலாமான்னு ஒரே கன்ஃப்யூஷன். பட் என்னன்னா, எனக்கு பிரேஸ்லெட்ல வந்து டைமண்ட் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதனால வந்து இயரிங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் ஒரு இயரிங் சூஸ் பண்ணிட்டேன். அது 2ம் செயினோட மேட்ச் ஆகுதா? அப்படின்னு போட்டு எங்க அம்மாவெல்லாம் வீடியோ எடுக்க சொல்லிட்டுருந்தேன். ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த வீடியோ நீங்க ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, நானே தான் மிரர்ல எடுத்திருப்பேன். இப்போ நீங்க பார்க்குறீங்கல்ல செயின் அண்ட் இயரிங் இதுதான் ஒரு செட் மாதிரி நானே மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஆப்வியஸ்லி எனக்கு இந்த மாதிரி தான் காதுல இருக்கிறதும் தெரியக்கூடாது, கழுத்துல இருக்கிறதும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி மினிமலா போடுறது தான் புடிச்சிருக்கு. ஏன்னா, டெய்லியுமே சுடிதார், சாரீலாம் போடுறதில்ல இல்லையா? ஸோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்மே மேட்ச் ஆனா நல்லாயிருக்கும் அப்டின்ற கான்செப்ட்ல தான் எடுத்திருக்கேன். இந்த கேப்ல அம்மாக்கு ஒரே டைம் பாஸ் என்னன்னா, இந்த வாட்டர் பாட்டில் வந்து ரோபோ கொண்டு வந்து குடுத்துட்டு இருந்துச்சு. ஃபுல்லா அதையே தான் ரொம்ப நேரம் பார்த்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்டிங்கிறதுக்காக நானே சேவ் பண்ணி வச்சு, அது வாங்கும்போது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஐ ஹோப் எல்லா கேர்ள்ஸுமே இண்டிபெண்டன்ட்டா அவங்களுக்கு வேணுன்றத அவங்களே ஏர்ன் பண்ணணும், எல்லாரையும் பார்த்துக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. அண்ட் அந்த நைட் தூங்கியாச்சு. இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் வொர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நாளா பெண்டிங் இருந்த ஒரு வொர்க்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் சம்மர் டைம்ல எங்களுக்கு லெமனே கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா, அது கொஞ்சம் முன்னாடி அவ்ளோ லெமன் இருந்தத நாங்க கரெக்ட்டா அத யூஸ் பண்ணாதனால எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டைம் எல்லாத்தையும் ஃப்ரோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நெறைய வீடியோஸ் பார்த்தேன். பட் அவங்க எல்லாமே பிளெயின் லெமன் மட்டும் போடல. எங்களுக்கு என்னன்னா லெமன் ஜூஸ்க்கு வேணும். பிளெயினா தான் வேணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, சரி ஓகே நம்மளே எல்லாத்தையும் ஜூஸ் மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐஸ் கியூப்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சோம். ஸ்டார்ட்டிங்ல இது ரொம்ப ஈஸி தானே லெமன் புழியறது அப்படின்னு நெனச்சோம். பட் என்னன்னா கொஞ்சம் லெமன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். நம்ம என்ன மேக்ஸிமம் ஒரு லெமன் ஜூஸ்க்கு ஒரு 3, 4 லெமன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் லெமன் ரைஸ்க்குமே கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்போம்னு வைங்களேன். அப்படி இல்லன்னா பன்னீர் பண்றது அப்படின்னா கொஞ்சம் லெமன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இவ்ளோ ஜூஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ கை வலியே வந்துருச்சு.
பட் அந்த இது வொர்த்தா இல்லையா அப்படின்றது நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே தெரியும். எனக்கு இது பண்ணிட்டு இருக்கும்போதே செம்ம சிரிப்பு. அவசரப்பட்டு இதுல இறங்கிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வடிவேல் காமெடில வர மாதிரி நான் ஒவ்வொரு லெமனா எடுத்து புழிஞ்சு வைப்பேனா, இவளுங்க நோகாம போய் ஆத்துல விடுவாளுங்களாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே எங்க அம்மா தான் சரி ஆரம்பிச்சிட்டீல ஒரு வழியா பண்ணிடலாம் வா அப்படின்னு சொல்லி பாதி அவங்க பண்ணாங்க. நானும் கொஞ்சம் பண்ணேன். பட் பார்க்கும்போது அப்படியே அழகா இருந்துச்சுங்க. இது டீமோல்ட் ஆச்சா இல்லையான்றது தான் காமெடி. ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் தான் வச்சிருக்காங்க. பட் எங்களோடது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது ஒரு ஐஸ் ட்ரே குடுத்துருப்பாங்கல்ல, அதே தான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சரி ஓகே செட் ஆயிடுச்சா இல்லையான்னு உடனே பார்க்க வேண்டாம். ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். அதுக்கப்புறம் எப்படியும் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டு டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். அன்னைக்கு என்னன்னா, ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ்க்காக வந்து ஒரு சிக்கன் ரெசிபி வீடியோ பண்ணியிருந்தேன். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ட்ரீம் கேக் சாப்பிடலாம் போல இருந்துச்சு. பட் எங்க ஊர்ல ஆர்டர் பண்ணா என்னன்னா, அது வர்றதுக்குள்ள அதே மெல்ட் ஆயிடும். ஸோ அது ட்ரீம் கேக் இல்ல நார்மல் கேக் மாதிரி தான் ஆயிடும். சரி என்ன பண்றது வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நானே கண்ட்ரோல்டா இருப்பேன். ஆன்லைன்ல வந்து கேக்ஸ் ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் சம் டேஸ் வந்து எனக்கு ரொம்ப கேக் சாப்பிடுற கிரேவிங்ஸ் இருக்குமா, ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பேன். ஸோ ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்குனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ரிக்ரெட் பண்ணுவேன். இனிமேல் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லங்க. அவ்ளோ அழகா வந்து எல்லா கியூப்ஸுமே வந்துருச்சு. சரி ஓகே ஒரு 1 மந்த் ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். நெக்ஸ்ட் லாங் வீடியோ போடும்போது இது 1 மந்த் ஸ்டே ஆச்சா அப்படின்னு மறக்காம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு கோல்ட் ஷாப்பிங் வீடியோ, அதுக்கப்புறம் சும்மா ரேண்டமா நான் என்ன பண்ணேன், இந்த லெமன்ஸ் வச்சு அப்படின்னு தான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து எந்த மாதிரி லாங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லுங்க. டே இன் மை லைஃப் வந்து நெறைய பேர் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தீங்க. பட் அது எனக்கு என்னமோ என் டே இன் மை லைஃப் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. போரா இருக்கு. வேற ஏதாச்சும் சொல்லுங்க. நான் ட்ரை பண்றேன். டே இன் மை லைஃப் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஹானஸ்ட்டான ஃபீட்பேக் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கையும் சொல்லிடுங்க. பாய்.